ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே குயிக்காகவும் முடிச்சிடலாம், சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதிலே காரத்துக்கும் வரமிளகா சேர்த்தே நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு, கிராம்பு 2, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்குங்க. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன், ஆனால் ஃபைன் பவுடராக அரைச்சிக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இது ரைஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பாக தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு சீரம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா, மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, சிம்மில் வச்சிங்க அப்படின்னா தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடும். உப்பு சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மிலே வேக வைங்க. தக்காளி பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். காரத்துக்கு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வரமிளகாத்தூளுக்கு பதிலாக நான் வரமிளகாயே ஆட் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஃபுல்லாக கொதித்து பச்சை வாசம்லாம் போயிட்டு ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இதில் நம்ம மெயினாக ஃப்ரெஷ்ஷான மசாலா ஆட் பண்ணியிருக்கறனால அது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் சேர்க்கறதுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கொதித்து சூப்பராக வந்துருச்சு. நான் ரைஸ்க்கு அப்படிங்கிறனால ரொம்ப கெட்டியாக எடுக்கல, கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிரேவியாகவே எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.